சகல இதான்ப்பா நான் சொன்ன மெக்கானிக் ஷாப்பு. பாண்டி பாண்டி. வரேன். ஏய் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கியா? வாப்பா. பார்த்து பார்த்து. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. என்னண்ணே இந்த பக்கம்? ஆமா சாரி யாருண்ணே? ஏய் என்ன எப்படி கட்டுப்பிட்ட? யாருன்னு தெரியல. நம்ம ராஜா சேதுபதி ஐயா இருக்காருல்ல, அவரு பேர ஏன் சகலடா. அப்படியாண்ணே? வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி கேட்கலாம்? அது ஒண்ணும் இல்ல பாண்டி, நேத்து நைட்டு கிரீஸ் லீக் ஆகுது அப்படி இப்படின்னு ஏதாவது கார் வந்தது, நீ ஏதாவது வேலை பார்த்த? நேத்து நைட்டு ஆமாண்ணே, நேத்து நைட்டு 1 மணி இருக்கும். பக்கத்துல மேலப்பாக்கம் ஊர்ல பன்னீர் இருக்காருல்ல, ஆமா அவரு வந்தாரு. தெரிஞ்சவங்க கார்ல ஏதோ பிரச்சனையா, நாளைக்கு அவங்க ஊருக்கு போகணும், வந்து சரி பண்ணி கொடுன்னு கூட்டிட்டு போனாரு. நானும் வீட்டில் இருக்கிற டூல்ஸ் எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரிப்பா, சும்மாதான் கேட்டேன். நீ திருப்பி அண்டர் கிரவுண்ட்ல போய் வேலை பாரு. பட்டா? சரிண்ணே. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சார், போலாம். சரிப்பா, வேலையை பாரு. சகல நீ கணிச்சது கரெக்ட் தான்ப்பா. கோவில் விஷயத்துல உள்ளூர்காரனை இன்வால்வ் பண்ண வைக்க கூடாதுன்னு பக்கத்தூர்காரனை இறக்கிருக்காங்கப்பா. அவன் பேரு கூட என்னமோ சொன்னானே, பன்னீர். பன்னீர். மேல பக்கம் போய் அவனை தொகைச்சு எடுத்தா மொத்த விஷயமும் வெளியே வந்துருப்பா. போலாம். சரிப்பா. நீங்க எதுக்கு இவ்வளவு வேகமா கதவை தட்டுறீங்க? வெளியே நிக்கிறது உங்க கார் தானே? ஆமா, என் கார் தான். அதுக்கு என்ன? நேத்து நைட் எதுக்கு எங்க ஊர் கோயிலுக்கு உங்க கார் வந்துச்சு? என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு உங்க ஊர் கோயிலுக்கு கார் வந்துச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லையா? வாய் மலையை ஒண்ணு போட்டோன்னு வச்சுக்கோ, வாய் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு வாய் பேசவே முடியாது சொல்லிட்டேன். கோயில இருந்து எடுத்த அம்மனோட தாலி எங்க இருக்குன்னு மறைக்காம சொல்லிருங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்ததும் என்னென்னமா சொல்றீங்க? அம்மன் தாலி ஆத்தா தாலின்னு கதை வர்றீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? போலீஸா? தாராளமா கூப்பிடுங்க சார். போலீஸ்னா நான் என்ன பயந்துருவேன் நினைச்சீங்களா? அப்படி போடு. மரியாதை கேட்ட சொல்ல மாட்டியா நீ? அடிச்சு மூஞ்ச உடைச்சாதான் சொல்லுவியா? அம்மனோட தாலி எங்கடா இருக்கு? சார் சார் அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் தான் சார் தாலி எடுத்தேன். சிவனாண்டி சொல்லி தான் சார் நான் அம்மனோட தாலி திருடினேன். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ சொன்னாங்கிறதுக்காக பக்கத்தூர்ல இருந்து கிளம்பி வந்து எங்க ஊர் சாமி கழுத்துல இருந்து நகையை திருடி இருப்ப நீ. இப்ப அந்த தாலி எங்க இருக்கு? சார் அது என்கிட்ட இல்லை சார். கோயில இருந்து அம்மனோட தாலியை எடுத்து கொடுக்க சொன்னாங்க சார். எடுத்து கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டு அதோட நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். ஐயா. அட வணக்கம் ஐயா. என்ன வராத ஆள் வந்திருக்கிற மாதிரி தெரியுது? எனக்கு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அது சாதாரண பொருள் இல்ல, நீங்களே பாருங்க. ஹலோ, யாருங்க? தம்பி, என் பேரு பங்கஜம். நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க வட்டி கடைக்கார வீட்டுல வேலை பாக்குறேன். ஒரு பொண்ணு நவரத்தின கல்ல காமிச்சு வட்டிக்காரர்கிட்ட காசு வாங்க வந்திருக்கா. அது நம்ம அம்மன் கழுத்துல தாலியில இருந்த கல்லு தம்பி. எங்க நல்லா தெரியுமா? அது அம்மனோட தாலியில இருந்த கல்லு தானா? நான் நாள் தவறாம அம்மன் முகத்தை பாக்குறேன். எனக்கு தெரியாதா தம்பி? இது அம்மனோட தாலியில இருந்த கல்லுதான். கன்ஃபார்மா தெரியுமாங்க? ஆமா தம்பி. அந்த கல்லு இந்த பொம்பளை கைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல தம்பி. சரிங்க, நான் உடனே அங்க வரேன். சரிங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. சரிங்க, வாங்க. போலப்பா. நீ கொடுத்த கல்லு கல்ல ஒத்திக்கிற அளவுக்கு தரமா இருக்கிறதுனால நீ இவ்வளவு வேணும்னு கேட்காம நானே பணம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த கல்லு உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்ப கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி, கடவுளா கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாருன்னு நினைச்சு கீழே கடந்த கல்லை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கல்லை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. அதான் உங்ககிட்ட கொடுத்து கல்லுக்கேத்த காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இப்படி ஒரு கல்லு கீழே கிடைச்சது உனக்கு அதிர்ஷ்டமா இல்ல எனக்கு அதிர்ஷ்டமானு தெரியல. இந்தாம்மா. சார் வணக்கம் சார். வாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன், என்னாச்சு தம்பி?
என்னாச்சு தம்பியா? ஐயா, வாரம் தவறாம நம்ம அம்மன் கோவிலுக்கு வருவீங்கல்ல? ஆ அப்பெல்லாம் அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை நீங்க பார்த்ததே கிடையாதா? தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. இந்த பொண்ணு ஏதோ கல்லு கீழே கிடைச்சதுன்னு விற்க வந்தா, அதுக்கு நான் பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஐயா, அம்மனோட தாலியை காணணும் அங்க ஊரே அல்லோலப்படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தாலியை என் சகலையோட தாத்தா பண்ணி கொடுத்ததுயா. அதுல இருந்த கல்லுக்கு தான் நீங்க இப்ப காசு கொடுத்துருக்கீங்க. என்ன தம்பி சொல்ற? இது நம்ம அம்மன் தாலியில இருந்த கல்லா? இது அம்மனுக்காக என் தாத்தா செஞ்சு கொடுத்த தாலியில பதிச்சு வச்ச இந்த கல்லு சார். அந்த தாலி நேத்து நைட்டு திருடு போயிருச்சு. சாமியோட தாலியில இருந்த கல்லு உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? ஐயோ, நான் திருடல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு தெரியாம நான் எவ்வளவு பெரிய தப்பு காரியத்தை பண்ண இருந்தேன். இந்த கல்லு உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப தாலி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நிஜமாவே இந்த கல்லு கீழே தான் கிடைச்சது. ஏமா, இவ்வளவு காஸ்ட்லியான கல்லு உன் கையில கிடைச்சிருந்தா எடுத்து போலீஸ்ல கொடுக்க வேண்டியதானே? ஏங்க, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க, அவங்களே வந்து விசாரிக்கட்டும். ஐயோ, போலீஸுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கும் இந்த கல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கல்லை எனக்கு முத்துவேலு தான் கொடுத்தாரு. அத சொல்லு. எனக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துருக்க, அதுக்கும் சேர்த்து நேத்து பார்த்ததெல்லாம் பத்தாது. இப்ப நீ வந்து பார்த்துட்டு போயா? அப்படியா சொல்ற? அது நீ கூப்பிடும்போது வராம இருக்க முடியல. ஆனா மாமாவுக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கே. என்னை விட உனக்கு அப்படி என்ன என் முக்கியமான வேலை? நீ வாயா. சரி சரி, நீ இப்படி கூப்பிடும்போது வராம இருக்க முடியுமா? சரி, இப்ப நான் எங்க வரணும்? ஒரு மெசேஜை தட்டி விடு, சிட்டா பறந்து வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு. தம்பி, இந்தாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. வரோம். தேங்க்ஸ். வரமா வாங்க சார். வரோம் சார். சித்தப்பா, ஃபோன் பேசிட்டீங்களா? அது பேசிட்டோம் அவனே. நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்போ எதுக்கு சித்தப்பா? எல்லாத்தையும் சொல்லணும் உனக்கு. அது ஒண்ணு இல்ல மவனே, இந்த கார்த்தியை முடிக்கிறதுக்கு என்கிட்ட பக்காவா ஒரு பிளான் இருக்கு. அத நான் வீட்டுக்கு போய் தான் பார்த்துட்டு வரணும். நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறாரு?